கும்பாபிஷேகம் என்பது சிவனுக்கு கோவில் கட்டி வழிபடுவது வழக்கம். புதிதாக ஒரு ஆலயம் எழுப்பப்படும் போது விக்கிரகங்களை ஆலயத்தினோர் பிரதிஷ்டை செய்வதோடு மட்டும் ஆலயம் முழுமை பெற்றுவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது எப்போது முழுமை பெறும்? ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர்தான் அது வழிபாட்டுக்கு உரிய ஸ்தலமாக முழுமை பெறுகிறது. கும்பாபிஷேகத்தில் 4 வகைகள் உள்ளன. ஆவார்த்தம், அனாவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரிதம். ஆவார்த்தம் என்றால் புதிதாக கட்டப்படும் ஆலயங்களில் செய்யப்படுவது. இது மும்மூர்த்திகளுக்காக செய்யப்படுகிறது. அனாவர்த்தம் என்றால் வெகு நாட்கள் யாராலும் முறையாக பராமரிக்கப்படாமல் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறாமல் இருக்கும் ஆலயங்களை புனரமைப்பு செய்து பின்னர் கும்பாபிஷேகம் செய்யும் முறை. புனராவர்த்தம் கருவறை, பிரகாரம், கோபுரம் ஆகிய பாதிப்படைந்திருந்தால் அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்யும் முறை. அந்தரிதம் ஆலயத்தினுள்ளே ஏதேனும் நிகழ்ந்துவிட்டால் செய்யப்படும் பரிகாரம். யாக குண்டங்கள் 4 வகைகள் உள்ளன. ஏக குண்டம், பஞ்சாக்ஷனி, நவாக்னி, உத்தம பட்சம். ஏக குண்டம் என்பது ஒரு குண்டம் அமைப்பது. பஞ்சாக்ஷனி என்பது 5 குண்டம் அமைப்பது. நவாக்னி என்பது 9 குண்டங்களை அமைப்பது. உத்தம பட்சம் என்பது 33 குண்டம் அமைப்பது. யாக குண்டங்கள் தெய்வங்களை பொறுத்து மாறுபடுகின்றன. அவை விநாயகர் பஞ்சகோணம், முருகர் ஷட்கோணம், சிவன் விருத்தம், அம்மன் யோனி, பரிவாரம் சதுரம். கும்பாபிஷேகத்தில் கும்பம் என்பது கடவுளின் உடலையும், கும்பத்தின் மீது சுற்றப்பட்ட நூல் என்பது 72,000 நாடி நரம்புகளையும், கும்பத்தில் ஊற்றப்படும் நீர் என்பது இரத்தத்தையும், அதனுள் போடப்படும் தங்கம் என்பது ஜீவனையும், மேல் வைக்கப்படும் தேங்காய் என்பது தலையையும், பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்கிறது. இது மட்டுமல்லாமல் யாகமேடையில் சந்தனம், மலர்கள் மற்றும் வஸ்திரம் ஆகியவை அமைக்கப்படுகின்றன. நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறைசக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம். இதனை மகா கும்பாபிஷேகம் என்றும் மகா சம்பரோஷணம் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுர கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன. பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது 12 வருடங்களுக்கு ஒருமுறை செய்யப்படுகிறது. இதன் காரணம் நாம் கும்பாபிஷேகம் செய்யும்போது சாத்தப்பட்ட அஷ்டபந்தமானது 12 வருடங்கள் வரை தான் சக்தியோடு இருக்கும். மேலும் கோயில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும். கும்பாபிஷேக தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் 30 முக்கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிட்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் 48 நாட்கள் நடக்கும் மண்டல பூஜையில் கலந்து கொண்டு நன்மைகளை பெறலாம். பிறவி பெரும் பயன் அடையலாம். ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பது 3 ஜென்மங்களில் நாம் செய்த பாவத்தை போக்கக்கூடியது.